தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சாஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். ஆ, நேத்திக்கு இன்ஃபேக்ட் நியூஸ்ல படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கம்யூனிஸ்ட் டிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு தோழமை கட்சி. டிஎம்கே என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ற அந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு வந்து பாலகிருஷ்ணன் சிபிஐ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதுவும் வந்து அவர் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு. போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொல்லணுன்றதுக்காக வேண்டி சொல்லியிருக்கிறாரா, இல்லாட்டினா எப்படி மொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா நீங்க தமிழ்நாட்டுல இப்போ போன ஆட்சி, நம்ம திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதிகமா விமர்சனத்துக்குள்ள ஆனதே வந்து கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் தான். எப்பப்போ திமுக மேல ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து சமூகத்துல எழும்புதோ, ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, ஒரு சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை, வேங்கவேல் பிரச்சனை, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள ஆனதே வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகான்ற கூட்டணி கட்சிகள். ஏன் இவங்க பேச மாட்டாங்க இதை பத்தி அப்படிங்கிற வந்து ஒரு வலுவான விமர்சனம் இவங்க மேல வந்துட்டே இருந்தது. நீங்க இதே நேரத்துல நீங்க ஸ்டாலினே பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க வந்து இவங்க விமர்சனம் பெரிய லெவல்ல வைக்காம இவங்க ஸ்டாலினை வந்து ஒரு அந்த ஃபேஸ் சேவிங் சொல்லுவாங்கல்ல, அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டைனமிக்ஸ்லயும் வச்சிருந்தாரு. ம். எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. பொதுவா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கருணாநிதி மாரிப்பட்ட, இல்லன்னா ஜெயலலிதா அவர்கள் மாரிப்பட்ட ஒரு அரசியல்வாதி இருந்திருந்தாங்க அப்படின்னா, உடனே இந்த மாதிரி ஏதாவது கூட்டணி கட்சிகள் சொன்னா அதுக்கு எதிரா ஒரு காரசாரமான ஒரு விமர்சனம் வரும் அந்த பக்கத்துல இருந்து. சோ ம். இவரு ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் அவர் அந்த இடத்துல ரொம்ப என்டூரன்ஸோட டிராவல் பண்றாருங்கிறது என்னோட பார்வை. அதனாலதான் நீங்க நான் இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் வருதுல்ல, நீங்க இந்த இந்த வாக்கியத்தை அவர் எங்க சொல்லியிருக்காரு நீங்க பாருங்க. ம். அவரோட அவரு அவரோட மாநாடு நடக்குது. அதாவது சிபிஎம் கட்சியோட மாநாடு நடக்குது. அங்கதான் இத பத்தி பேசியிருக்காங்க. இது என்ன அர்த்தம் அப்டின்னா, நம்ம இன்னும் சோரம் போல, நமக்கு இன்னும் நம்ம கொள்கையெல்லாம் அப்படி லைவா தான் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வருது. ஏன்னா, இவ்வளவு நாள் நீங்க பார்த்து வந்திருக்காங்கல்ல. ஒரு 3, 4 வருஷமா பார்த்து வர்றாங்க. என்னடா இவங்க பெரியாரிஸ்டுகள் மாரி மாறிட்டாங்க போல இருக்கே. கம்யூனிஸ்ட் மாரியே பேச மாட்டேங்கிறாங்களே. அப்படின்னு வந்து ஒரு ஒரு எண்ணம் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டுல. அத அட்ரஸ் பண்ணி ஆகணும். யாராவது ஒரு ஆள் வந்து அத இல்ல நாங்க அப்படி இல்ல. இன்னும் இந்த கொஞ்சம் உயிர் போல தான் இருக்குன்றது சொன்னா தானே அவங்க கூட இருக்கிற தோழர்கள் நிப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? சோ அத அத அட்ரஸ் பண்றதுக்கு தான் அவரு பேசியிருக்காரு. ஆனா ம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, திருப்பி மறுபடியும் நான் சொல்றேன். நான் 2 நாளா அந்த டேட்டாவ தான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எலக்ஷன் டேட்டாவ அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 19, 21, 24ல இருந்து அனலைஸ் பண்ணிருக்கேன். அந்த திமுக கூட்டணி எடுத்து வச்சிருக்கிற வாக்குகள வந்து இந்த 3 தேர்தலையும் பார்க்கிறவங்க, அந்த கூட்டணி கட்சிகள் அவங்கள விட்டு வெளியே வர்றதுக்கு இன்னும் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்றது ரொம்ப உறுதியா நமக்கு வச்சுக்கலாம். ஏன்னா, அந்த அந்த பெர்சன்டேஜ் நம்பர்ஸ் இவங்கலாம் சேர்ந்திருந்தா இவ்வளவு நம்பர் சாலிடா வருதுங்கிறது வந்து இவங்க எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும். திமுகவுக்கு இவங்க இருந்தா தான் வந்து பண்ண முடியும்னு தெரியும். சோ அதனால கூட்டணி இது வந்து மோர் தென் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், இந்தியாங்கிற ஒரு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல அவங்க, இண்டி கூட்டணி. சோ அது வந்து இந்த மாதிரி இது செதனம் அடைய அவங்க இப்போ பிஜேபி ஓரளவுக்கு கம்மி பண்ணி கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க, அவங்க கண்டெயின் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க. சோ அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து பார்ப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் விக்டரி அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. சோ அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒண்ணா இருந்து இதை இன்னும் வந்து பிஜேபி வீக்கன் பண்ண முடியுமாங்கிற முயற்சி அவங்க எடுத்து பார்ப்பாங்க. சரி. அதனாலேயே ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலக்டோரல் பாலிடிக்ஸ், எலக்டோரல் கூட்டணி கணக்க அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்றதான் என்னோட பார்வை. அப்ப இது வந்து சும்மா பேருக்காக பேசினது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கா? ஏன்னா வந்து ரெலவன்ஸே இல்லாம தானே போயிட்டு இருக்காங்க. ரெலவன்ஸே இல்ல அப்படின்றதையே அவங்க ஒத்துக்கிறாங்க. என்னைக்கோ வந்த பிஜேபி, இப்போ லேட்டஸ்டா வந்த நாம் தமிழர் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. நாம இன்னும் அப்படிதான் இருக்கோம் அப்படின்ற மாரியும் அந்த மாநாட்டுல பேசப்பட்டுச்சு. இப்போ வந்து பேசி என்ன பிரயோஜனம்? கம்யூனிஸ்ட்னாலே வந்து பாட்டாளி மக்களுக்காக போராடுற ஒரு கட்சி. கரெக்ட் தானே? எங்க போராடுறாங்க? எதுவுமே சுத்தமா கிடையாது. அவங்க கம்யூனிஸ்ட் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது? ஒரு ஒட்டுண்ணி மாரி தானே இருக்கிறாங்க. திமுக. அவங்க அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ற விதத்துல தான் இதை எடுத்து வச்சிருக்காரு அவரு. நான் தான் சொல்றேன்ல, அவங்க வந்து இந்த கொள்கை ரீதியா அவங்க மேல பல விமர்சனம் வருது. நீங்க சொன்ன மாதிரி களத்துல இப்போ ஒரு இடதுசாரி அரசியல பேசி பேசி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது சீமான் அவர்கள் தான் வந்து வளர்ந்துட்டு இருக்காரு. அவர் ஏன் வளர்றாரு அப்படின்னா, விமர்சனம் பண்ணும்போது ஒருத்தரோட நம்பிக்கை தன்மையை நீங்க எப்படி வந்து கணக்கிட முடியும் அப்படின்னா, நீ உங்க சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும். ம். அதை நீங்க இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் சொல்றாரு, நான் இவங்க கூட சேர மாட்டேன்னு சொல்றாரு, அதுபடி செயல்படுறாரு ம். கிரவுண்ட்ல. உங்களுக்கு புரியுதா? அதே மாரி இந்த இந்த அவரு சில கொள்கைகள் எடுத்து வைக்கிறாரு. அதுக்கு வந்து உண்மையா அதுக்கு டிராவல் பண்றாரு. நீங்க இவங்கள பாருங்க, கம்யூனிசம் பேசுறது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கு. அதே ம். மாரி தான் விசிக பேசுறது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கு.
சோ அந்த மாதிரி நீங்க பாமகவும் அப்படிதான். சோ இந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கவங்க இப்ப தேமுதிகவும் அதே கதை தான். அந்த கூட்டணி டைனமிக்ஸ்குள்ள இருக்கவங்க எல்லாருமே சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுமா இருக்கு. அதனாலயே அவங்க நம்பிக்கை இழக்குறாங்க மக்கள்ட்ட. சோ ஓகே. அந்த நம்பிக்கை இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து அந்த தலைவர்களுக்கு ஏற்படுது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இந்த மாதிரி வெளியே வர்றாங்க. உங்களுக்கு புரியுதா? இது ம். இது வந்து அவரு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பிரயோஜனம்? அத வந்து இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எகெயின்ஸ்டா இல்ல, அவங்க வந்து அட்லீஸ்ட் ஏதோ ஒரு போராட்டமாவது செய்யணும். சிறை நிரப்போ, இல்லாட்டினா வந்து காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு உண்ணாவிரதமோ, ஆங்காங்கே பண்ணாதானே ஓகே. நம்ம வந்து ஒரு ஒரு நிலைப்பாடோட இருக்கோம். நம்ம வந்து ஒரு அலையன்ஸ்ல இருந்தாலும், கூட்டணி அலையன்ஸ்ல இருந்தாலுமே, நம்ம கொள்கைகள்ல நம்ம வந்து பிடிப்பா இருக்கோம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு அத்தாட்சியுமே இல்லாமல அவங்க இருக்கிறாங்க. இல்ல கொள்கையா அதிகாரமான்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அதிகாரம் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்து இப்போ நீங்க இது தமிழ்நாடு சென்ட்ரிக்கா மட்டும் நீங்க அத பாக்காதீங்க. ம். இந்த கூட்டணிக்குள்ள என்ன நடந்தாலும் நாங்க இதுக்குள்ள தான் இருப்போம்னு இவங்க சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, ஒரு இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி என்டிஏக்கு எதிரா ஓரளவு ஒரு சின்ன வெற்றிய பாத்துட்டாங்க அவங்க. 24ல. ம். சரியா? 24 இதுக்காக நீங்க வந்து 29 வரைக்கும் அவங்க அதிகாரமும் இருக்கு. இந்த மாரி ஒரு கொள்கையும் வந்து ஒரு காரணமும் இருக்கு அவங்களுக்கு. அதாவது இந்த இந்த என்டிஏ எதிர்த்து நிக்கிறோங்கிற ஒரு காரணமும் அவங்களுக்கு இருக்கு. அதனாலேயே இந்த கூட்டணிய சிதைக்கிற மாரி அவங்க எந்த ஒரு பெரிய விஷயம் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க இவ்வளவு சமரசம் பண்ணி போடுது. சரி. உங்களுக்கு புரியுதா? இந்த சமரசம் பண்ணி போறதுனால நீங்க அவங்களுக்கு என்ன லாபம்னா, அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது. அதிகாரம் கிடைக்குது. அவங்க ஒரு சின்ன வெற்றியும் அவங்க பாத்துட்டாங்க. ஆனா சரியா? இப்ப நீங்க கொள்கைகள் வந்து வந்து அப்படியே வந்து தே ஆர் கோயிங் எக்ஸாக்ட்லி அவே ஃப்ரம் வாட் தே ஸ்டாண்ட் ஃபார் இல்லையா? நீங்க அதுவும் வந்து மக்கள் அவங்க இத நீங்க மக்கள் இருக்காங்களே. இல்ல மக்கள் இரலவென்ட்டா போயிட்டே இருக்கிறாங்களே. வெஸ்ட் பெங்கால்லாம் ஏற்கனவே இரலவென்ட்டா கம்ப்ளீட்டா போயாச்சு. 25 வருஷ ஆட்சிக்கு அப்புறம் இப்ப வந்து கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க அப்படின்னா, எங்கேயுமே தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரே ஒரு இடத்துல ஸ்டேட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, கேரளால ஒண்டி தான் இருக்கிறாங்க. அத தாண்டி வந்து இங்கெல்லாம் 0.5% கூட இப்ப இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. இப்போ கொள்கையிலேருந்து அவங்க அப்படியே விடுபட்டு போய்க்கிட்டே இருக்கிறாங்க. இது மாநாடு நடத்தி என்ன பிரயோஜனம்? அந்த மாநாடு நடத்தலனா என்ன பிரயோஜனம்? ஆ நீங்க வந்து திமுகவோட ஒரு ஒரு தொங்கு சதை அப்படின்ற மாரி நம்ம வந்து பார்க்க வேண்டியது தானே? இது நீங்க நீங்க மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனா உண்மையிலே கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற தோழர்கள்லாம் இருக்காங்கல்ல. அதாவது இந்த அ அ கீழ்மட்ட நிலையில இருப்பாங்கல்ல. ஒவ்வொரு ஊர்ல, சில சமுதாயத்துக்குள்ள. அந்த மாரி இருக்கிறவங்கலாம் இன்னுமே வந்து ஒரு அர்ப்பணிப்போட வேலை பார்க்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. நெறைய இப்ப மேல இருக்கிற தலைவர்கள் எடுக்காங்கல்ல முடிவு. ம், அவங்க எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்கும். ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள்லாம் இருக்காங்கல்ல. இப்போ ம். கிராமத்துல இருப்பாங்க. நான் நாகர்கோவில்லயே ஒரு நல்ல தேர்ந்த கம்யூனிஸ்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். இல்ல நம்ம நான் ஏரியாலலாம் ஏன்னா ஆமா எங்க அண்ணனே ஒரு கம்யூனிஸ்ட் தான். ஆனா அவர் ஆமா. பாவம் தெரியுமா அவரு உண்மையாவே. உண்மையாவே மக்களுக்காக உழைக்கிற ஒரு அதாவது ரத்தம் வேணும் அப்படின்னு யாராவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் வேணும்னா அவர் துடிக்கிற துடிப்பு இருக்கு தெரியும்ல. அவர் அந்த போடுவாரு. எனக்கு ஒரு 10 கால் பண்ணுவாரு. கணேஷ் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி குடுன்னு அந்த என்ன சொல்றது? அந்த உண்மையான ஒரு உணர்வு இருக்கும் அவங்ககிட்ட. நிச்சயமா. அது வந்து நான் வந்து எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. அது யாரோ ஒருத்தரா தான் இருக்கும். அவர் யாருன்னே கூட தெரியாத ஒரு ஆளா இருக்கும். ஆனா அவர் துடிக்கிற துடிப்பு வந்து நான் வந்து பார்க்கும்போது, ச்சே! இப்படியும் இருக்கிறாங்களே மனிதர்கள் அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணும். எங்க அண்ணன்றதுனால நான் சொல்ல வரல. அவர் கூட இருக்கிறவங்களும் அப்படிதான். ஆனா, நிச்சயமா. அவருக்கு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பவர் இல்லையே! ஒரு அதிகாரம் இல்லையே! அவர யாரும் மதிக்க மாட்டாங்க. யாரும் வந்து அவர் பேச்சு பேச்சு கூட கேட்க மாட்டாங்க. ஆனா, அதெல்லாம் பத்தி அவர் கவலையும் பட மாட்டார். அதுதான் கம்யூனிஸ்டுகளோட எதார்த்த குணமே அதுதான். அதான் சொல்றேன்ல, அவங்க வந்து ஒரு பதவிய நோக்கி, அதிகாரத்த நோக்கி ஒரு செல்வாக்கு அவங்க அவங்க எப்படின்னா அர்ப்பணிப்போட வேலை செய்றவங்க தான் கம்யூனிஸ்ட். ம். அவங்க தான் வந்து கேரளால பார்த்தீங்கன்னா, நீங்க ஏன் ஒரு சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஏன் வந்து இங்க அதாவது கன்னியாகுமரி, அதே மாரி கேரளாலலாம் கம்யூனிசம் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா? கம்பேர்ட் டூ மத்த நீங்க தஞ்சை மாவட்டத்திலயும் அப்படிதான் இருக்கும். ம். கம்யூனிசம் எப்படி வளர்ந்தது கிரவுண்ட்ல அப்படின்னா, இந்த பண்ணையார் முறை இருந்ததுல்ல. ம். உங்களுக்கு லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருந்தாங்கல்ல. அவங்க அந்த ஜமீன்தாரி முறை லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருந்த இடத்துல தான் வந்து கம்யூனிசம் ரொம்ப அ கரையில வந்து வேரூன்றுச்சு. ஏன்னா வந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு புரொடெக்ட் பண்றதுக்காக அந்த அந்த வர்க்கத்துவம், வர்க்க சுரண்டல்ல இருந்து அவங்கள புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அது தீ தீ மாரி எரிஞ்சு வந்தது. ம். கேரளால இப்போ ஐயங்காளி போராட்டம், நம்பூதிரிப்பாடுலாம் இருக்காங்கல்ல, இஎம்எஸ் அவங்கலாம் கேரளால ஏன் இவ்வளவு கம்யூனிசம் ஸ்ட்ராங்கா இருக்கு? அவங்க மக்கள்ட்ட போய் போய் அரசியல் படுத்துனாங்க. அவங்க தான் ஒரு எழுச்சிய உருவாக்குனாங்க மக்களிடையே. ம். இப்ப வந்து ஓகே. கேபிட்டலிசம் ஓவர்டேக் பண்ணதுனால இவங்களால அந்த வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. உடனே இவங்கள வந்து இப்போ அர்பன் நக்சலைட்ன்னு வேற சொல்லிடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? சோ அந்த மாரி இடதுசாரிகள வந்து ஒரு பிராண்ட் பண்ற அளவுக்கு கம்யூனிசம் மேல ஓங்கிருச்சு.
ம். உங்களுக்கு புரியுதா? கம்யூனிஸ்ட் இல்ல சாரி கேபிட்டலிசம் மேல வந்து ஓங்கிருச்சு. ம். அதனால இவங்களால இனிமே எந்திரிச்சு வர்றது கஷ்டம். சோ அதனால இவங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க சீமான் அவர்களே ஒரு நிலைப்பாடு சொல்றாருல்ல. அவரு சொல்றதுல வந்து அத அத செயல்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நான் பார்க்கிறேன்னா, இந்த உலகம் இப்போ வந்து ஒரு தாராளமயம், உலகமயமான ஒரு குளோபலைஸ்ட் எக்கானமிக்குள்ள வந்துட்டோமா, இப்ப ம். என்ன பிரச்சனை வரும்? இப்போ சீமான் அவர்கள் சொல்றது வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி சொல்ற மாரி ஒரு சோஷியலைஸ் என்ன ஒரு கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி மாதிரி கொண்டு வரணும் இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே அக்ரிகல்ச்சர் பேஸ்ன்னு சொல்றாரு. நல்ல திட்டம் தான், இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா மக்கள் அதுக்கு தயாராகணும். நீங்க சொல்றீங்கல்ல, மக்கள் அந்த மனநிலைக்கு அவர் சொல்லுவாரு அடிக்கடி. இதெல்லாம் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கல, இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கல, இப்படிதான் வாழணும் நீ நேசிக்கலைன்னா, நான் சொல்ற அரசியல் வந்து உனக்கு எடுபடாது அப்படின்னு அவரே சொல்லுவாரு மேடையில. ம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னோட லைஃப் ஸ்டைலையே நீ மாத்திக்கிறதுக்கு மக்கள் என்னைக்கு தயாராகுறாங்களோ, அன்னைக்கு தான் சீமான் அவர்கள் சொல்றது வந்து எடுபடும். நான் எதுக்கு அத சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கானமிய கொண்டு வரப் போறேன். காரு, செல்போன் அதெல்லாம் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல்ல. ம். இதனால என்ன அதாவது இதனால அவருக்கு என்ன ஒரு நெருக்கடி எக்கானமிக்கலா வரும் அப்படின்னா, இந்த WTOன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ம். அவங்கள்ட்ட வந்து எப்படின்னா, அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம மேல வந்து எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுவாங்க. ம். உங்களுக்கு இந்த இந்த குளோபலைசேஷனுக்கு நீ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாதான் உன்னால அந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ், அந்த டாரிஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஆமா. வந்து உங்களால என்ன சொல்றது அந்த சலுகை எல்லாம் அனுபவிக்க முடியும். நீங்க இந்த குளோபலைசேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா, உங்கள மத்த கண்ட்ரீஸ் அந்த குளோபலைசேஷன் எக்கானமி செயினுக்குள்ள இருக்கக்கூடிய மத்த கண்ட்ரீஸ் வந்து உங்கள கட் அவுட் பண்ணுவாங்க. சரி. அதுதான் நடக்குது. இங்க நார்த் கொரியாவுக்கு நடக்கிறது, கியூபாக்கு நடக்கிறது, இந்த ஈரான் அந்த மாரி எம்பார்கோஸ்லாம் போடுறாங்கல்ல, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் கண்ட்ரோல், டாரிஃப்ஸ்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். ம். அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாரு? அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நெருக்கடிகள்லாம் அவருக்கு வரும். ம். அத எப்படி சமாளிக்க போறாரு? அதுக்குண்டான வேலை திட்டங்கள்லாம் வச்சிருக்காராங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. ஆனா அவரு சொல்ற எக்கானமில இந்த நெருக்கடிகள்லாம் வரும். மத்த நாடுகள், உலக நாடுகள் குடுக்கும். ம். புரியுதா? சோ ம். இதுதான் எல்லாரும் அவரு சொல்றாங்களா? அவரு வந்து எதார்த்தத்துக்கு மீறின பேச்ச பேசுறாரு. இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லன்னு சொல்றாங்கல்ல. சோ இந்த சேலஞ்சஸ்லாம் உண்மையிலே அவருக்கு இருக்கு. இதெல்லாம் எப்படி சமாளிக்க நிச்சயமா போறாருன்னு இருக்கு. அவரு அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆமா. பட் அதான் கோயிங் பேக் டூ கம்யூனிசம். அதான் அந்த எதார்த்தத்த அவங்களும் மிஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா வந்து எதார்த்தத்த விட்டு அ தன்னுடைய தங்களோட சித்தாந்தத்த விட்டு, தங்களோட பேசிக்கான கொள்கைகள விட்டு எங்கேயோ தாண்டி எங்கேயோ போயிட்டாங்களோ! இல்ல நீங்க சொல்லப்போனா அவங்க பார்ட் ஆஃப் குளோபலைசேஷன் உள்ள வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். கம்யூனிசம் வந்து அவங்க கேபிட்டலிசத்த வந்து அவங்க என்ன சொல்றது? பண்ணிட்டாங்கன்ற மாரி ஆமா. பார்க்குறீங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கேபிட்டலிஸ்ட் ஏன்னா நீங்க கம்யூனிசம்லயே அவங்க என்னன்னா, அவங்களுக்கு முதலாளி இருந்தா தானே தொழிலாளி. ம். சரி. முதலாளி ஒரு ஃபேக்டரி, ஒரு இண்டஸ்ட்ரி எல்லாம் நடத்தினா தானே ஒரு தொழிலாளி, தொழில் சங்கமே. அதான் ஆமா, நான் உங்களுக்கு திரும்ப மறுபடியும் என்ன சொல்றேன் அப்படின்னா, கம்யூனிசம்ங்கிறது வந்து முதலாளித்துவத்தை அழிக்க வந்தது கிடையாது. ஆமா. தெளிவா புரிஞ்சுக்கணும். கேபிட்டலிசத்த வந்து ஓவர் ரூல் பண்ணிட்டு வந்து ஆட்சி பிடிக்க வந்தவர்கள் இல்ல கம்யூனிஸ்ட்கள். ம். முதலாளித்துவம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரிக்லி அந்த எக்கானமி வந்து என்னன்னா பரவலாக்கப்படாது. ஒரே இடத்துல செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அத ம். கண்ட்ரோல் பண்ணி ஒரு செக் அண்ட் பேலன்ஸ்ல வைக்க வந்தவங்க தான். அதாவது நீங்க இந்த 8 மணி நேர வேலை, இவங்களுக்கு உண்டான சில உரிமைகளை மீட்டுக் கொடுக்க வந்தவங்க தான் கம்யூனிஸ்ட்கள். கரெக்ட். அவங்க இப்ப அதை எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரிப்பட்ட சக்திகள் திமுக, அதிமுக மாதிரிப்பட்ட சக்திகள் கூட சேர்ந்து இருந்தா அது செய்ய முடியும். தனியா நின்னு அவங்களால எந்த ஒரு இடத்துலயும் வந்து ஒரு அதிகாரத்த பெறவே சக்தி முடியாதுங்கிற ஒரு வந்தா நிலைமைக்கு வந்து அவங்க வந்து இழக்குறாங்கன்ற மாரி தான அர்த்தம். இன்னைக்கு ஏன் டிஎம்கே பண்ணும்போது ஏன் வந்து கம்யூனிஸ்ட் பண்ண முடியாது? அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அருண்? ஏன்னா வந்து இன்னைக்கு டிஎம்கே ஓட தான் சார்ந்து ஏன் பண்ணணும்? அப்போ உங்களோட தனித்துவம் நீங்க போயிடுது. அப்ப நீங்க வந்து டிஎம்கேவே பண்றதா இருந்தா, டிஎம்கே நீங்க கட்சிய கலைச்சுட்டு டிஎம்கேவோடயே போய் சேர்ந்துரலாமே! அப்படித்தானே இருக்காங்க பிரெட்டி மச். ம். இல்ல அப்படிதான் இருக்காங்க. ஆமா. அதுதானே உண்மை. அத நீங்க மறுத்து பேச முடியாதுல்ல. அவங்க வந்து எதோ திமுக இல்லன்னா அதிமுகவ சார்ந்து இருந்தா தான் அவங்க வந்து அதிகாரத்துல இருக்க முடியுங்கிற நிலைமையில தானே இருக்காங்க. அது ம். தெரிஞ்சனால தானே என்ன விமர்சனத்துக்குள்ள ஆளானாலும் அவங்க அங்கேயே வந்து சீட்டு வாங்கி நிக்கிறதுக்கு காரணம் அதுதானே. இப்ப இதுவே எடப்பாடி அவர்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா அவங்க வர்றதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆனா நான் இப்போதைய நிலைமையில வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தெரியுது. நீங்க இப்ப அதுக்கு அருமையான ஒரு உதாரணம் என்னன்னா, இப்ப தேமுதிக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க பாருங்க களத்துல. ம். அவங்க திமுகவை நெருங்குறாங்க. ம். திமுக பக்கத்துல நின்னா சீட்டு கிடைக்கும்னு எல்லா கட்சிகளுமே நம்புது. ஆமா, அதே மாதிரி இப்போ இவரு 1 வருஷம் தான் இருக்குன்ற போது எல்லா கூட்டணி கட்சிகளும் அலர்ட் ஆகுறாங்க. முதல்ல விசிக பயங்கரமா ஒரு சலசலப்பு உருவாக்குனாங்களா? ஆமா. அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு. அடுத்த கட்டமா வந்து கம்யூனிஸ்ட்கள் ஒரு சலசலப்பு உருவாக்குனாங்களா? ம். அதே மாதிரி இவரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு சலசலப்பு உருவாக்குனாரா? ம். அவரு அவரு என்ன நினைக்கிறாரு, நம்மளுக்கு பார்கெனிங் பவர் குறைஞ்சுட்டு தேமுதிக கீழயும் நம்ம போயிட்டோம்னு நினைக்கிறாரு. அதனால கட்சிய வலுப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு புதுசா ஒரு ஃபோர்ஸ உள்ள கொண்டு வந்து, அந்த கட்சிய வந்து திருப்பியும் ஒரு புலிவடைய வைக்கிறதுக்கு அவரு முயற்சி பண்றாரு. ம். கூட்டணி கணக்குல தப்பா எடுத்துட்டோன்றாரு. நாங்க இனிமே அத திருத்தப் போறோம்ன்னு சொல்றாரு. அந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் சொல்றாரா?
கூட்டணி கட்சிகள் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மைலேஜ் ஏத்திக்கிறதுக்கு உண்டான வேலையை பாக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல என்னன்னா இந்த ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த கூட்டணி கெமிஸ்ட்ரியில இவங்க இவ்வளவு பேரும் இருக்கிறதுனாலயும் இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி ஆல் இந்தியால வந்து பாஜகவுக்கு எதிராக இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறதுனாலயும் அந்த கூட்டணியை குலைச்சிட்டு யாரும் வெளியே வரமாட்டாங்க. புரியுதா? இந்த மாதிரி விமர்சனங்கள் எங்களுக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்கு, விமர்சனம் இருக்கிறது, இது எல்லாமே இந்த நெருக்கடி கொடுக்கறது எல்லாமே சீட்டு எவ்வளவு தூரம் பார்கெயின் பண்ணணும், நம்மளோட மைலேஜ் ஏத்திக்கணும். அதுக்குதான் வந்து இவங்க எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே நேரத்துல ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அவங்களோட சலசலப்புகள் ஆரம்பிக்கிறாங்களா உங்களுக்கு தெரியுதா? நீங்க ஒரு பருந்து பார்வையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா கூட்டணி கட்சிகளுமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு லைட்டா ஷேக் பண்ணி விடணும்னு பாக்குறாங்க எல்லாரும். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல டிஎம்கே செட்டில் ஆயிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபிளான ஒரு பொசிஷன்ல தான் இப்போதைக்கு இருக்காங்க. நீங்க அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அத வந்து ஒரு குவாலிட்டேட்டிவா நீங்க பேசினாலும் நீங்க நேற்று குவான்டிடேட்டிவா நீங்க அந்த நம்பர் நானே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு நம்ம குவாலிட்டேட்டிவா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்ட். குவாலிட்டேட்டிவா தான் நம்ம பாக்குறோமா, அது குவான்டிட்டியாவும் கரெக்டா தான் இருக்கான்னு பார்த்தா இவங்களுக்கே தெரியுமே, கம்யூனிஸ்டுகளுக்கு விசிகாக்கும் தெரியுமே, நம்ம எல்லாம் சேர்ந்து நிக்கிறனால ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அதனால அவங்க வந்து அதை விட்டுட்டு வெளியே வருவாங்கன்றது என்னோட பார்வையில. அவங்களோட ஏன்னா நம்ம அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றோம், நீங்க அதனால எங்களுக்கு அதிகமா இன்னும் ஒரு சீட்டாவது அதிகமா வாங்கணும்னா அவங்க வந்து காம்ப்ளசண்டா இருக்க முடியாதுல்ல. அவங்க அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கணும்ல. நீங்க அவர் பாலகிருஷ்ணன் பேசுறது நீங்க அப்படிதான் பாக்கணும். அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? சரி, அப்படின்னா வந்து வேற என்ன, அவங்க வந்து கொள்கைகளை விட்டு வெளியே போறாங்க. பட் இருந்தாலும் வந்து கூட்டணிக்காக சமரசம் செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி சேகர் பாபு சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு என்ன கோபம்னு தெரியல, அவரை நம்ம பாக்குற விதத்துல பாத்துக்கிட்டா சரியாயிடுவார் அப்படின்ற மாதிரி அவர் வேற சொல்லியிருக்கிறாரு. அது என்ன பாக்குற விதத்துல பாக்குறாரு, என்ன அவருக்கு என்ன அப்படின்ற மாதிரி அந்த அந்த நோட்டுக்கும் சீட்டுக்கும்ன்ற அந்த ஒரு தாட் தான் இம்மீடியட்டா போகுது. நீங்க எப்படி அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தாட்டா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சேகர் பாபு அப்படி சொன்னது வந்து எனக்கு என்னமோ வந்து சரியா ஒழுங்கா அவர் ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா, அது ஒரு மெச்சூர்டு ரெஸ்பான்ஸா இல்லைன்னு என்னோட பார்வை. சேகர் பாபு அப்படின்னா அவரு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு டால் டாக் பண்ணக்கூடிய ஆள் தான். அதாவது திமுக நமக்கு ரொம்ப ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கோம், தலைமை குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்கும்ன்ற ஒரு என்ன சொல்றது ஒரு ஹெட்வைட் அவருக்கு எப்பவுமே இருக்கும். அந்த இதுலதான் அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீனியர் லீடர்ஸ் எல்லாம் துரைமுருகன் போன்ற ஆட்கள், நேரு போன்ற ஆட்கள் எல்லாருமே வந்து அங்க வந்து கூட்டணி கட்சிகளை ஓரளவு ரஃபா தான் டீல் பண்ணுவாங்க. அவங்க இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரஃபா தான் இருக்கும். ஆனா ஸ்டாலின் தான் இந்த இடத்துல மாஸ்டர். உங்களுக்கு புரியுதா? நீங்க என்னதான் நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலே பார்த்தாலும் பாலபாரதி அவங்க எல்லாம் அடிச்சு பேசுவாங்க. ஆனா தலைமை வந்து இல்ல நாங்க வந்து இவரு வேல்முருகன் அப்படி வெடிப்பாரு. அவர் பாத்தீங்களா அன்னைக்கு அன்பில் மகேஷ மேடையில வச்சுட்டு இது எங்க முன்னோர்கள் வளர்த்த கட்சி, அடிச்சுக்கிறதுக்கும் சேர்ந்துக்கிறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு என்ன அப்படி எப்படி எனக்கு என்னப்பா இதெல்லாம் அதுக்கு முந்தின நாள் தான் வந்து நான் ராஜினாமா பண்ணுவேன், வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே பண்ணல அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஓவர் நைட்ல அப்படி சிரிச்சுக்கிறாங்க, கெட்டி குலாவிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி நடக்குது இல்ல. செகண்ட் லெவல் லீடர்ஸ பேச விடுவாங்க, என்ன வேணா பேசுவாங்க. சோ அதுல வந்து அவரோட ரெஸ்பான்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு ஆச்சரியம் அளிக்கல. அவர் அப்படி பண்ணக்கூடிய ஆளுதான். துரைமுருகன் மாதிரி மத்த ஆட்கள் மாதிரி கொஞ்சம் ஓரளவு ஹெட்வெயிட்டா பேசுறாங்க. ஒரு மாலாவே மதிக்கல. 0.5% வச்சுக்க, சரி வச்சுக்கோ, வா கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ் மாதிரி இருந்துக்கோ, உனக்கு வேண்டிய என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து ஏன்னா லீகலாவே அவங்க வந்து பணம் கொடுத்தாங்கன்றது வந்து அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கு வேண்டியது என்னமோ அதை வந்து கொடுத்து அமைச்சு செட்டில் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க அலையன்ஸ் எப்பவுமே இன்டாக்டா தான் இருக்க போகுது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. பார்ப்போம் எப்படி அமைய போகுது 2026. ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு டுடேஸ் இன்டர்வியூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பட் எனக்கு பர்சனலா கஷ்டமா இருந்துச்சு. என்னடா கம்யூனிஸ்ட் இப்படி அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்களே, யானை தேஞ்சு கட்டெரும்பு ஆன கதையா போய் கட்டெரும்பே இல்லாத அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்களேன்னு. சரி, ஓகே, லெட் டைம் ஆன்சர் ஃபார் இட்ஸ் ஓன் காஸ். சரி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.